கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கால வேளையிலும் கூட நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிற வேளையில தீர்க்கதரிசி எங்களுக்கு சொன்ன பிரகாரமாக ஒருவன் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவனோடு தன்னை சரிப்படுத்தி கொள்ளும்படியாக, தன்னை சீர்படுத்தி கொள்ளும்படியாகத்தான் தேவ சமூகத்துக்கு வருகிறான். ஆமே. அப்ப நாங்க பார்க்கும் பொழுது எங்களை சீர்படுத்துறது, எங்களை சரிப்படுத்துவது என்பது தேவனுடைய வார்த்தையோடு எங்கள்கிட்ட இருக்கிறதான குறையான பகுதிகளையும் தவறான பகுதிகளையும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிற காரியம் தேவனுடைய வெளிப்பாடோடு இருக்கிறதான்னு சொல்லி சீர்தூக்கி பார்க்கிறது தேவ சமூகமா இருக்கிறது. ஆமே. அங்கிருந்துதான் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்திமை சொல்லி நீங்கள் எப்பொழுதும் கூடி வாழ்ந்து ஒரே இணைப்புகளை ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கோன்னு சொல்லி ஊழியர், அதாவது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு புத்தி சொல்லுகிறதா இருக்கு. அப்ப நாங்க எப்பொழுதுமே நாங்கள் ஒன்று கூடி, நாங்கள் ஒன்றையே பேசி, ஒன்றையே சிந்தித்து, நாங்கள் அதே காரியத்துக்குள்ளாக நாங்கள் இணைக்கப்பட்டு வரும் பொழுது கிறிஸ்துவில் காணக்கூடாத ஒரு இணைப்பாக அது மாறுகிறதா இருக்கு. ஆமே. வெளியான மனுஷன் பலகீனமாய் போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆமே. அதுக்காகத்தான் நாங்கள் தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வருகிறோம். ஆனால் எதிரியான வேதம் சொல்லுது நம்முடைய எதிரியானவன் என்று சொல்லி. யார் அந்த எதிரி? யாரு? சத்துரு. யாரு? எதிரி தான் சத்துரு, சத்துரு தான் எதிரி. யார் அது? ஒன்று நாங்க, அது சரி. இன்னொன்று பிசாஸ், இல்லையா? அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அப்படி இருக்க அவசனம். ஆமேன். அப்படி இருக்குது. அப்ப பாருங்க, அவன் எப்படி, எந்த திசையில, எந்த நோக்கத்துல, எப்படியாக எங்களிடத்துல வருவான் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அறிந்தவர்களா இருக்கிறோம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் தேவண்ட வார்த்தை. அப்ப நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், இல்லையா? தெளிந்த புத்தியில ஒன்று எங்களுடைய தன்மைகளே நாம் கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு எதிராக இருக்கு. ஆமேன். இன்னொன்று எங்களை பலவீனப்படுத்த, ஒன்று எங்களுடைய வியாதியை கொண்டு வரவோ, அல்லாட்டா எங்களுக்குள்ள பலவிதமான குழப்ப சூழ்நிலையை கொண்டு வரதுக்கோ, நாங்க நம்பி இருக்கிறதான இந்த ஆனந்த பாக்கியம், இந்த செய்தி, இந்த சத்தியம், இந்த சகோதர சிநேகம், இந்த ஊழியத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதான காரியத்தை, அல்லாட்டா ஒருவர் மேல் ஒருவரை சினந்து கொள்ளத்தக்கதாக பிசாசு அப்படியாக அதை தூண்டக்கூடியவனா இருக்கிறான். ஓமா, இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே தேவனுடைய சபையானது எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் மேன்மையான ஒரு காரியமா இருக்கு. ஏனென்றா மனுஷருக்குள்ளே தான் எல்லா விதமான தன்மைகளும் இருக்கிறது. அதே மனுஷருக்குள்ளதான் தேவனும் வாசம் செய்கிறார். அந்த ஜனத்தை, அந்த நபர்களை நாம் இனம் கண்டு கொண்டு அப்படியான எங்களோட வாழ்க்கையை நாம் கொண்டு போக வேண்டியதா இருக்கிறது. சில நேரம் எங்களுக்கு விசனம் உண்டாகவோ, அல்லாட்டி எங்களுக்கு பிடிக்காமலோ, அல்லாட்டா எங்களுக்கு சமாதானத்தை இருக்கிற சமாதானத்தை குலைத்து போடக்கூடியதான சில நபர்கள் மத்தியிலேயும் நாங்கள் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமே. நம்முடைய தீர்க்கதரிசி அப்படி வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலும் கூட நான் இந்த 3 வசனங்களை வாசிக்கணும்னு சொல்லி நான் விரும்பி இருக்கிறேன். முதலாவது, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை குறித்து, ஒரு சந்தோஷத்தை குறித்து மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. மகிழ்ச்சி. அப்ப இன்றைய நாளையும் கூட இந்த ஜூன் மாசம் 10 தான் 10ஆம் தேதி இதே நாள்ல இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தன்னு சொல்லி நான் மேலே அதை மறந்து போனேன். அப்ப சகோதரர்கள் கடந்த கிழமை இடத்துல சொல்லியிருந்தேன். இப்ப நாங்க அதை ஒரு சாதாரணமா மாதிரி அப்படி, ஆனா நாங்க அதை மீண்டும் சீர்தூக்கி பார்க்கிற நேரத்துல கடந்த காலங்களை, ஆமீன், முந்தினவைகளை நீங்கள் மறக்க வேண்டாம், நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று இருக்குது. அதை நீங்க நினைக்கணும் என்று தேவனுடைய வார்த்தை. பூர்வ எல்லக்குரிய மாற்றக்கூடாது. தேவன் உங்களை நடத்தி வந்த வழிகளை
நீங்கள் நினைத்து பார்க்கணும், நீங்க திரும்பி பார்க்கணும்னு தேவண்ட வார்த்தை எங்களுக்கு சொல்லுது. அப்ப காலையில ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு சகோதரன். அப்ப அதை நான் எடுத்து பார்க்கிற வேளையில இந்த பின்னுக்கு அந்த டாய்லெட் இருக்கிற இடத்தையும் இந்த இடம் எப்படி இருந்தது என்றும் அதை நாங்க பார்த்து அது ஆரம்ப கட்டம் எப்படியாக அது வளர்ந்து வந்திருக்குது என்று சொல்லி பார்க்கிற வேளையில மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியமா தான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஊழியத்துல இந்த இடத்திலே ஆராதனை கூடம் இருந்து இந்த ஜனங்கள் இந்த இடத்துல இருப்பது வந்து ஒரு மனிதனால செய்ய முடியாது. ஒருவரையோ இல்லாட்டி ஒரு சபையாரோ நாம் புகழ்வதல்ல, நிச்சயமாக தேவன் இருந்தால் அது இருக்கிறதே சத்தியமாக நாம் அதை பேச வேண்டியதா இருக்கு. ஆமே, அது உண்மை என்று சொல்ல அவட்டால் நாம் ஒரு மாய்மாலக்காரன் தீர்க்கதரிசி சொல்றேன். அப்ப இது நான் எப்படி அதை நான் சிந்திச்சேன்னு சொன்னா, தீர்க்கதரிசி ஒரு இடத்த ஊழியத்துக்காக எடுக்கணும்னு சொல்லி அவர் நினைத்து அவர் போகிற நேரத்துல ஒரு சேற்றான ஒரு இடத்தை அவர் பார்க்கிற வேளையில அந்த இடத்துல ஒரு லீலி புஷ்பம் ஒரு மலர் ஒன்று வளர்ந்துருந்தது. அப்படித்தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க தானே. அப்ப அந்த இடத்த தேவன் ஆலயத்துக்காக அதை கட்டி அதை செய்யணும்னு சொல்லி வலிக்கிற நேரம் அநேகர் வந்து அதை தங்களை இயேசு கிறிஸ்து அந்த சிறுவையில தொங்கைக்குள்ள தங்கள் தலையை துலுக்கி கொண்டு, ஓ நீ உன்னை ரசித்து கொள்ள காணையில நீ மற்றவனை ரசிக்க வந்தியா என்ற சிறுவையில தொங்கைக்குள்ள ஜனங்கள் இழந்து பேசினான். பரியாசக்காரர் வந்து எப்பொழுதுமே இருப்பான். அவங்க யார் பரியாசக்காரன்னு சொன்னா, தேவனுடைய சத்தியத்தை, அதாவது சத்தியம் என்பது வெளிப்பாடு அறியாத ஜனங்கள் அவங்க இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ காலத்துல இருந்தாங்க. தீர்க்கதரிசியும் கூட அந்த இடத்த பிரதிஷ்டை செய்யற நேரம், அந்த இடத்த ஆலயத்தை கட்டுற நேரம், இது இன்னொரு கொஞ்ச நாள்ல இது வந்து இதா போயிடும். எப்படி அது ஒரு கொட்டகையா போயிடும், குதிரை லயமாகவோ கொட்டகையா இல்லாட்டி கார் பாக்காவோ போயிடும். அப்படித்தான் நம்ம சொல்றோம். கத்தரு போயிடும் சொல்லி தங்களோட தலையில துலுக்கி பரியாசம் பண்ணி அப்படியெல்லாம் காரியங்களை செய்தார். ஆனால் தேவன் வந்து ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால், பரத்துல இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய தானாய் என்னது ஒன்றையும் செய்ய முடியாது. அப்படித்தானே? அப்படி வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? அப்ப பரத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இவரா இருக்கலாம். பரத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு, அப்ப தீர்க்கதரிசிக்கு தேவன் அதை கொடுத்தார். ஆமேன். அந்த இடம் இன்றைக்கும் அது தேவனுடைய ஆலயமாக கூடாரமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் செய்ய முயற்சித்து அவர்கள் செய்ய கூடாமல் போய்விட்டது. எண்ணெயும் அமரையும் செய்ய முயற்சித்து அவர்களால கூடாமல் போய்விட்டது. ஏன்னா மோசையிட பாம்பு அந்த கோல் அவருடைய கோல்களை விழுங்கி போட்டதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது, தானாய் ஒரு மனிதனும் இதை செய்ய முடியாது, தேவன் ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்ப அப்படியாக இந்த ஊழியத்தை கூட ஆரம்ப காலத்துல இருந்து இது எங்க இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் என்னை விட உங்களுக்கு தான் அது தெரியும். சில ஊழியக்காரரும் கூட சில நேரம் அந்த காரியங்களை உங்கள் மத்தியில் அதை பேசக்கூடியதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு ஊழியமானது, ஒரு உபதேசமோ ஒரு எழுப்புதலோ அது உண்டாகி அது தொடர்ந்து நிலை நிற்குமான்னு சொல்லி எத்தனை வருஷத்தை எதிர்பார்க்க சொல்ற? ராத்திரி நீங்க அப்படித்தான் நான் ஒரு கேள்வி டக்கட்டு சொல்லிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. எத்தனை வருஷம் சொன்னாரு சொல்லுங்களேன்? 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் கர்த்தர். ஏறா சில நேரத்துல நாங்க எனக்கு அதிகமா தெரிஞ்சு உங்களை நான் டெஸ்ட் பண்ணணும்னு நான் அப்படி சொல்ல வரையில, ஆனா நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், அது எங்களோட ஞாபகத்துல இருக்க வேண்டும் என்றதுக்காக நிச்சயமா. அப்ப அது ஏனென்றால் ஒவ்வொன்றும் வந்து எங்களுடைய ஜீவ நாடியாக எங்களோடையே தொடர்ந்து வருகிறதான ஒன்றாயிருக்கு. அப்ப இந்த ஊழியத்தையும் கூட நீங்களே அதை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இது எத்தனை வருஷம் நிலை நிற்குதுன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் இதுக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை பேர் இந்த ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினாலும், இந்த செய்திக்கு விரோதமா எழும்பினாலும் அது ஒரு நாளும் நிலை நிற்க முடியாதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா, தேவன் அவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், மனுஷன் அல்ல தேவன். இப்பொழுது நாங்க தேவனோட வார்த்தையை வாசிக்கும்படியாக நாங்க யாவரும் எழுந்து நிற்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐந்தாம் வசனமும் 6, 7, 8, 9. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். නුඹේ ජීවිතයේ සියලු දවස්වල කිසිවෙකුට නුඹට විරුද්ධව සිටින්න නොහැකි වන්නේය. මම මෝසෙස් සමග සිටියක් මෙන් නුඹ සමග සිටින්නෙමි. නුඹ අහක්ම නොයන්නෙමි. නුඹ අනායෙමි. ශක්තිමත් ධෛර්යවන්ත සිටපන්න. මක්නිසාද මේ සෙනඟට දෙන හැටියට මා විසින් ඔවුන්ගේ පියවරුන්ට දෙවු දේශය නුඹ ඔවුන්ට උරුම කර දෙන්නෙහිය. මාගේ මෙහෙකරු මෝසෙස් නුඹට අනකන මුළු ව්‍යවස්ථාවේ ප්‍රකාර කරන්න බලාගන්න පිණිස ශක්තිමත් ඉතා ධෛර්යමත් සිටපන්න. නුඹ යන සෑම තැනම නුඹට සුභ සිතවන පිණිස එයින් දකුණටවත් වමටවත් වරෙන්නේ නම් මේ ව්‍යවස්ථාව පොත නුඹේ මුඛයෙන් පහ නොවේවා. එහි ලියා තිබෙන සියල්ල කරන්න බලාගන්න පිණිස රැඳවල් ඒ ගැන මෙනෙහි කරපන්න. එවිට නුඹේ මාර්ගයේ සඵල වී නුඹට සුභ සිද්ධ වන්නේය. මා විසින් නුඹට අනකර තිබෙනා නොවේද. ශක්තිමත් ධෛර්යවත් සිටපන්න. නැති නොකළ බෙන් මක්නිසාද නුඹ යන සෑම තැනීම නුඹේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග සිටින ஆமென். எரேமியா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் வாசிப்போம். எரேமியா 17:16. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும். இல்ல எரேமியா ஆமென். அடுத்தது வாசி சிங்களம். එරමියා 14:16 මම නම් එලෙලක සිටිමෙන්ද ඔබ අනුව යාමෙන්ද හැරි නොගියෙමි. කණි දවසක මම ආශාද නොවෙමි. ඔබම දන්නාසේක. මාගේ තෝල්වලින් විකුණු කාර්යය ඔබගේ මූල ඉන්නේ තිබුණේ. ஆமென். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். තිමෝති 12 මම විශ්වාසයේයි ගණන්ගෙන තමන් වහන්සේගේ සේවයෙන් අපේ ස්වාමීන් වහන්සේ මා පත්තර බැරි මට බලයෙන් උන්වහන්සේට ස්තුති කරන්නේ. நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த காலையிலே கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஐப்பிரயமான ஒரு ஊழியக்காரராக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே தேவனே, நாங்கள் களிமண் என்று சொல்லி நாங்கள் நினைவு வருகிறோம். எங்களுடைய பாதங்களை நீர் ஆண்டவரை தொட்டு எங்களை கழுவினதான தேவன் நீர். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இந்த கால வேளையிலே நீர் எங்களை ஒன்றுக்கும் தகுதியில்லாத ஒரு மனிதரை கொண்டு வந்து நீர் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே, காலாகாலங்களாக
ஆண்டவரே மறைக்கப்பட்டதான உங்களுடைய சிந்தையில் இருந்ததான ரகசியத்தை மிகவும் இந்த அற்பமான ஒரு மனிதனுக்குள்ள அந்த காரியத்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி இந்த சுவிசேஷத்தை நீர் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதிலே நாங்கள் ஆண்டவரே அதிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலையிலும் கூட இந்த சபையை நீர் பொறுப்பெடுக்கும்படியாக, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, ஆண்டவரே எங்களை சீர்படுத்தும்படியாக, எங்களுடைய எல்லா காரியங்களும் எங்களை ஆண்டவரே தவறுகளையும் ஆண்டவரை நீக்கி எங்களை சரிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது கர்த்தாவே. அவர்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக உங்களுடைய வார்த்தை எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை சரியாக உறுதிப்படுத்தும்படியாக இந்த கால வேளையிலே ஆண்டவரே இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை இந்த அப்பத்தை பிட்டு எங்களுக்கு தரும்படியாய் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களை பலப்படுத்தும்படியாக, ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உமக்கு பயந்து இருக்கும்படியாக, கர்த்தருக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களா இருக்கும்படியாய், அவருக்குரிய மரியாதையோடு நாங்கள் வாழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், ஆண்டவரே கர்த்தருடைய சபையிலே தேவன் மிகவும் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி போல சபையார் கர்த்தரை ஆண்டவரே ஜனங்கள் தேவனை எப்பொழுதும் ஆண்டவரை கனம் பண்றதாக, அவரை உயர்த்துகிறதாக, அவருக்கு கனத்தை கொடுக்கதான ஒரு நிலையிலே கர்த்தர் தாமே இந்த ஜனம் மாறும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் தாராளம் ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. வருகிற ஒருவரும் பலகீனமாய் போகாதபடிக்கு அவர்கள் இந்த இடத்துக்கு வந்த பொழுது நான் தேவனை கண்டு கொண்டேன், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்தார் என்றுதான் விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு ஆண்டவரை செல்லத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக, தூக்க மயக்கங்கள், பலகீனங்கள், சோர்வுகள், அதரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்படும் வழி நடத்தும் கர்த்தரா இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்க உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையிலே இந்த வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையிலிருந்து நான் ஒரு பொருளை நான் தெரிந்து கொள்ளலாம் என்று யோசித்திருந்தேன். அதாவது ஒரு மேய்ப்பன் தேவனை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மேய்ப்பன் தேவனை பின்பற்றுகிறவனா இருக்கவன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம், பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே. ஆமென். அப்ப தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வைத்துத்தான் ஒரு காரியத்தை அவர் தன்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒன்றையும் கூட துவங்கி ஐயோ இது பிழைச்சி போச்சு, இது இப்படி பிழைச்சி போச்சு, அதனால நாம வேற ஒரு காரியத்தை திட்டத்தை துவங்கும், இந்த மனுஷனை அழைச்சி அதனால இவனால ஒன்றை செய்ய முடியாது, இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாம இந்த மனுஷனை விட்டுட்டு இன்னொரு மனுஷனை கொண்டு வருவோம் என்றதான ஒரு காரியம் தேவனிடத்துல இல்லை. ஆமென். காலையில ஒன்றை சொல்லி பின்னேற அதை மாத்தி போட்டு வேற ஒன்றை சொல்றது மனிதனிடத்துல இருக்கிறது, தேவனிடத்துல அப்படி இல்லை. அப்படித்தானே தீர்க்கதரிசி எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா, மோசைக்கு பிற்பாடு யோசுவாவை எடுத்து அவர் என்ன செய்யறாருண்டா, நீ பலங்கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் அவனோட கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாள் ஒரு தடவை உனக்கு விரோதமா ஏற்று நிற்பது. ஆமே. இந்த வார்த்தை அருமையான தீர்க்கதரிசிக்கு தேவன் சொன்னதாக இருக்கிறது. நம்முடைய அருமையா இப்ப நாங்க விசுவாசிக்கிற எங்களுக்காக அனுப்பப்பட்டதான சௌர வில்லியம் மரியா அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் அங்கே தேவன் கொடுத்ததான ஒரு காரியமா இருக்கு. ஏனெண்டா அவர் வியாதியஸ்தருக்காக அவர் ஜெபிக்கிற வேளையில அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, அந்த வியாதி கேன்சர் கூட உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்பதில்லை, அது அங்கே சுகமாகும்னு சொல்லி அங்கே தேவன் தீர்க்கதரிசிக்கு சொன்னார். அவர் தன்னுடைய இடது கையால வலது கையை பிடிக்கிற வேளையில அது அவருக்குல இருந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாகி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த வருத்தம் என்னதுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் அவருக்குள்ள இருந்தது. தேவன் அவர் போன இடத்துல எங்கேயுமே அவர் வெட்கப்பட்டு போறதுக்கு விடவே இல்லை. ஏனென்றால் தேவன் அழைத்த ஒரு மனிதனை தேவன் எப்பயுமே காக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை காக்க வல்லவராக இருக்கிறார். அதை அவர் தரையிலே விடுத்து போக விடுறது இல்லை. ஆமே. நான் சொன்னதை செய்யும் அளவு அந்த வார்த்தை புறப்பட்டு போய் அது முடித்து வருமட்டும், அது ஜெயமாய் வருமட்டும் அவர் பொறுமையாக இருக்கிறதான ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் நாங்க வாசிக்கிறோம். அப்ப ஆகவே பாருங்க,
எந்த மனிதனை அழைத்தால் தன்னுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்ய முடியும் என்று சொல்லி தேவனுக்கு அது தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய வார்த்தையை அங்கே யோசுவாவுக்கு கொடுத்து அது உன்னுடைய வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக சொன்னார். அப்ப ஆசாரியன்ற வாயிலிருந்து என்னத்தை தேடுவாங்க? என்னத்தை தேடுவாங்க? வார்த்தையை தேடுவாங்க. தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை தேடுவாங்க. ஆமீன். அப்ப அந்த ஆசாரியன்ற வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தேடுவார்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஆசாரியனுடைய வாயில இருந்து தேவனுடைய வார்த்தையை தேடுகிறதா இருந்தால் அவர் எப்பொழுதும் அந்த வெளிப்பாட்டை, தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அவர் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் தேவனை குறித்து எப்பொழுதுமே அவர் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். தேவனை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையும் தேவனுக்காக கிரிய செய்யக்கூடியதாக இருக்க வேண்டியதாக. அதனால தான் தேவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் போது அவனுடைய சொந்த சுய விருப்பத்தையும் அவனுக்கு உண்டான காரியத்தையும் அவன் உலகத்துல வைத்திருக்கிறதான தான் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறதான எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் அவர் உடைத்து போடுகிறவரா இருக்கிறார். ஏனென்றா அவங்களோட வாழ்க்கையில தோல்வியை வர செய்து கொண்டே இருக்கிறவரா இருக்கிறார். ஆமீன். தோல்விகள் அவங்களுக்கு பலவிதமான நெருக்கங்கள் சில இழப்புகள் சில பிரச்சனைகளை சில நேரம் இடம்பெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்து தேவன் தனிமையாக பச்சமாய் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு அவனோடே பேசுவேன் என்று ஓசியால வாசிக்கிறது போல தேவன் வனாந்தரத்துக்கு கொண்டு ஒரே பெற்ற மலையிலே மோசையோட தேவன் பேசினார். அல்லேலூயா. அங்கத்தான் அவர் சந்தித்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, ஒரு காய்ந்து போன ஒரு சரையட்டி, இது என்ன சொல்றது, சரையட்டிக்கு தமிழ்ல மறந்து போச்சு, வருது சரையன், இது என்ன சொல்றது, கோல். அந்த கோலானது என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அந்த கம்புல ஒன்றுமே இல்லை, அந்த கம்புக்குள்ள தேவன் இருந்தாருன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். அப்ப அந்த கம்பை கொண்டு ஒரு முழு ராத்திரியும் கொண்டு அங்க வைக்கிற பொழுது 12 பேர் அவர்கள் ஒரு கோலை தெரிந்து கொண்டு ஒரு கம்பை கொண்டு வைக்கிற பொழுது அங்கே ஆறாவுடைய துரித்த கோலானது என்ன செய்யறன்னு சொல்லி சொன்னா, அது பூ பூத்து காய் காய்த்து வாதுபக்கியான பழத்தை கொடுத்த அந்த ஒரே ராத்திரியில தேவன் செய்தவரா இருக்கிறார். ஏன்னு சொன்னா, தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறார் சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதற்கு முன்பதாக தேவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மனிதனை அவர் மிகவும் புடமுடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மட்டும் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, அங்கே அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டது என்று சொல்லி யாரை குறித்து சொன்னாரு? தாவீதை குறித்தா? யாரை குறித்து சொன்னார்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மட்டும். பிரதருக்கு அது தெரியும், அதான் அவருக்கு சொல்றது டக்குன்னு சொல்லிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதுமே அறிந்து வைத்திருக்கும் பொழுது, இருதயத்துல இருக்கும் பொழுதுதான் நாங்க நாளாந்தம் வருகிற பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை எங்களோட பேசும். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை புடமிடு மட்டும் அவன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது, அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. யாரை குறித்து சொல்லுகிறார்? சங்கீதத்துல வாசிக்கிறோம். யார் அது? யோசேப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினேன் என்று சொல்லப்படுகிறார். ரைட். இப்ப நாங்க காரியத்துக்கு வரோம். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனுக்கு கொண்ட கொடுக்க மட்டும், அவனை நம்ப மட்டும் அவனை அவர் பரிசோதிப்பார். அவர் தேவன் பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார், நீதிமானை சோதித்தெறிகிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆகவே தான் ஒன்றை கொடுக்க முன்பதாக அந்த மனிதனை அவர் சோதித்து அவனை பரிபூர்ணமாக அழைத்து கொண்டு அவன் தன்னுடைய முயற்சியினால தேவனுடைய ஒரு காரியத்தை செய்யணுமா இருந்தால் அதை அவன் மறக்க செய்கிறவரா இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கோர் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு தாயுடைய போதனை, அருமையான சகோதரன் சொன்னது போல தாயுடைய உபதேசத்துல, சத்தியத்துல, ஒரு பிரசங்கியிட உபதேசத்துல அவன் வளர்ந்திருந்தான். ஆனால் அதை பார்க்கலும் தேவன் ஒன்றை அவனுக்கு வெளிப்படுத்தணும், அவனை பலப்படுத்தணும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற பிரகாரம் அதாவது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவராலே முடியும் என்று சொல்ல. அப்ப தேவன் ஒருவரால மாத்திரம்தான் நாங்க செய்ய முடியும். கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், நான் ஒரு மதிலை தாண்டுவேன். யார்? தாவீது சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவன் ஒரு நபரை, அங்கே ஒரு மனிதனை நம்ப மட்டும் அவனிடத்துல ஒன்றுமே கொடுக்க மாட்டார்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. ஒன்றுமே கொடுக்க மாட்டார் என்று சொல்லி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அங்க அர்த்தமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, மோசேயை
இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்தத்துக்களாக மீட்க முன்பதாக மோசையை தேவன் மீட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய சொந்த சிந்தனை, சொந்த எண்ணங்கள், சொந்த சுய காரியம், சுயமாய் செய்கிற காரியங்கள், அவனுக்குள்ள இருக்கிறதான அவன்கிட்ட இருக்கிறதான அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறார்? கலைந்து போட வேண்டியதா இருக்கிறது. அவனுடைய கோபத்தினால அவன் என்ன செய்யறான்? ஜனங்கள்ட்ட செய்த வேலைக்காக அந்த இதை போட்டு உடைச்சு போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ உடைச்சான், கற்பனையில. ஆனால் மோசையை போல பூமியில சாந்தமுள்ள ஒரு மனிதன் இல்லை என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்படித்தானே? அப்ப பாருங்க, தேவனுக்கு தெரியும் யாருக்குள்ள என்ன இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியக்கூடியதா இருக்கிற. அதனால தான் பாருங்க, அங்கே ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை விரும்பின பொழுதும் கூட தேவன் ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு கொடுத்தார். அவர் கிருபையை கொடுத்தார், அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அந்த இரத்தத்தின் மூலமாய் ஜனங்கள் மீட்கப்பட்டு வந்தார்களா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஜனங்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறது இல்லை. தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, அந்த காரியம் தேவன் எதேர்ச்சியாக ஜனங்களுக்கு கொடுத்ததில்லை. அவர் காலாகாலங்களாக ஏலோகியம் தேவனாக அவர் தன்னில் தானே வாசம் உள்ளவராக இருக்கும் பொழுது அவருடைய சிந்தையில உள்ள காரியத்தை காலங்கள் வரும் பொழுது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செய்யறாரு? திருவுளம் பெற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய சிந்தையில இருக்கிற காரியத்தை தேவன் என்ன செய்யறார்? மோசைகளை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அந்த மோசையை என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது தேவ காரியத்தை செய்யணும் என்றால் அவன் கர்த்தரை காண வேண்டும். அல்லேலூயா. தேவனை காண வேண்டும். தேவனை கண்டதான அந்த மோசே இருந்தால் அங்கே ஒரு தேவ மனுஷன் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த மனுஷனுக்கு தேவன் அங்கே ஜனங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இவன் ஜனங்களை தேடி அலைகிறதல்ல, அது ஊழியத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. ஆனா யாரை கொண்டு வர வேண்டும் என்றது தேவனுக்கு தெரியும். அப்ப இயேசு சொல்லுகிறார் சொல்லி சொன்னா, பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், பிதா எனக்கு கொடுத்தவர்களை நான் ஒருபோது இழந்து போறதில்லை. அப்ப பிதா தான், தேவன் தான் அவருடைய சிந்தையில ஒரு மனிதனுக்கு ஜனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தந்திரமா போய் ஜனங்களை சந்தித்து ரகசியமா போய் இன்னொரு இடத்துல இருக்கிறவங்களை போயிட்டு அங்க அழைச்சு கொண்டு வந்து தனக்கு சபை உண்டாக்கணும், தனக்கு பேர் உண்டாக்கணும், தனக்கு ஜனங்கள் பேருக்கு ஒரு அந்த சிந்தை இருக்குமாறு இருந்தால் தேவன் அந்த சிந்தையை என்ன செய்யறாரு? கலைந்து போட வேண்டியதாக இருக்கிறது. அவனை வெட்கப்படுத்தி, அவனை உடைத்து, அவனை பொடியாக்கி, அவனை சீர்படுத்தி, சரிப்படுத்தி, சரியான ஒரு நிலைக்குள்ள அவன் சரியான ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள மட்டும் தேவன் அவனை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறவரா இருக்கு. அது நாங்க தீர்க்கதரிசியில லைஃப் அவருடைய வாழ்க்கை வரலாறுல நாங்க பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. விளங்குதா? அப்ப நாங்க அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அதனால தான் என்ன செய்யறான்னு சொன்னா, தேவன் என்ன செய்யறார்? மோசைக்கு பிற்பாடு அந்த ஜனங்களை வழிநடத்திற்கு யார் இருக்கணும் சொல்லி யோசுவாவை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமேன். புரிகிறதா? அப்ப யோசுவாவை கர்த்தர் கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஏன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு அவங்களோட இருந்த ஜனங்கள் முழு பேரும் என்ன செய்தாங்க? அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. அவங்க ஒரு சண்டைக்காரரா இருந்தாங்க, ஒரு கீழ்ப்படியாத ஜனங்களா இருந்தார், ஒரு முரட்டாட்ட ஜனங்களாக இருந்தார். தேவனுடைய அற்புதத்தை, வல்லமை, எல்லாவற்றையும், அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யறாங்க? கண்டதான ஒரு ஜனங்களா இருந்தார். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது அங்கே சண்டைக்காரரான ஒரு ஜனங்களாக இருந்தார். அதான் தீர்க்கதரிசி வடக்கே திரும்புங்கள் என்ற ஒரு செய்தியில் அவர் சொல்லுகிறவர்கள் அவர் சொல்றாரு சொன்னா, அந்த சண்டைக்கார ஜனங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அவர்கள் எல்லாருமே மறிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்து சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த மோசையோடு வந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறேன்னு சொன்னா, அவ்வளவு பேரும் அவங்க மரித்து போனார். அல்லேலூயா. அவ்வளவு பேரும் மரித்து போனார். ஏன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு கீழ்ப்படியாத காரியம், மற்றது தேவனை புரிந்து கொள்ளாத காரியம், அடுத்தது அந்த மோசைக்கு விரோதமாக எழும்புற தன்மை அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்க எப்பொழுதுமே கல்லறிகிற ஒரு ஜனங்களா இருந்தாங்க, எப்பொழுதுமே வலிவி போகிற ஜனங்களா இருந்தாங்க, எகிப்தையே நோக்கி கொண்டிருந்தாங்க. விளங்குதா? எகிப்தியே அங்க வெள்ளை பூண்டுகளையும் கெக்கரிக்காய்களையும் அந்த இருக்கிறதான வெங்காயங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். தங்களுடைய இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினான்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான தன்மை ஜனங்களுக்குள்ள இருந்தது. ஆகவே தேவன் அவரை என்ன செய்யறதுன்னா, அவர்கள் தங்களுடைய உள்ளத்துல இருக்கிற காரியத்தை அறியும்படியாக அவர் தீர்க்கதரிசி என்ன சொன்னா, ஒரு 3 நாள் காரண போறனால் 3 நாளைக்குள்ள போயிடலாமா, நடந்து போறனால் வேதம் சொல்லுது 11 நாள்ல போயிடலாமா. அல்லேலூயா. இன்னொரு பக்கம் கிட்ட பாதை இருக்கு. அவர் அதால கொண்டு போக வனாந்திரத்தை, சிவன் சமுத்திரத்தை பிளந்து வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போனார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா,
நாங்கள் இந்த எகிப்திலே எகிப்திலிருந்து இந்த வனாந்தரத்தில் இந்த தாவிலே எங்களை கொல்லும்படியாக நீ எங்களை கொண்டு வந்தீங்க, எங்களை மறிக்கும்படியாகவா, சாகும்படியாகவா, எங்கள் பிள்ளைகளையும் சாகும்படியாகவா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவர்களை உன்னுடைய சந்ததியார் இந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வருவார்கள் சொன்னார். ஆமென். அவர் சொன்னபடி அவங்க திரும்பி வந்தாங்க. ஆனா அந்த திரும்பி வருகிற வேளையில அவங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படுதல் இல்லாமல், அந்த விசுவாசம் இல்லாமல், அந்த தாழ்மை இல்லாமல், அவங்களுக்கு அந்த ஆவி இருந்தபடினால அந்த சந்ததியார் அவ்வளவு பேரும் வனாந்திரத்திலே மறிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் அவர் சொல்றார், மோசேயுடைய நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, அதனால நான் அழைத்திருக்கிறேன், அப்படி இருந்தா நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு சொன்னார். அப்ப யோசுவாவோட தேவன் கூட இருந்தாரா இல்லையா? ஆமென். அவர் என்ன செய்யறார்? யோசுவா என்ன செய்யறார்? யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில என்ன நடக்கிறது? யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில அங்கே ராக்காலம் வந்துட்டுது, இருட்டு வந்துட்டுது. அதனால என்ன சொல்ற, சூரியனே நீ அயலோட மேல, சந்திரனே நீ இந்த மலையின் மேல நில்லுன்னு சொல்லும் பொழுது அங்கே ரெண்டு நின்று அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார். தேவன் அவரோட கூட இருந்தார். ஆமென். அங்கே ஏங்கொண்டதான ஒரு சேனையின் அதிபதி அங்கே யோசுவாவோட கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனுக்கு கொண்ட கொடுத்தால் அதை ஒரு நாளும் அவர் எடுக்க மாட்டார். தேவன் ஒரு மனிதனுக்கு கொண்டே சொன்னார், தேவன் அந்த மனிதனோட கூட இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதனால தான் அவனுக்கு நம்பிக்கை வரும் மட்டும் அவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, தேவனை அவன் என்ன செய்யறான், அவன் கண்டுகொள்ளும் மட்டும் அவன் அந்த சூழ்நிலைக்குள்ளாக போறான். எத்தா என்ன செய்யறான், அவன் பரிசித்து பார்க்கிறான். ஆண்டவரே, இந்த பனி எல்லா இடத்திலும் பெய்திருக்க வேணும், இந்த தோல் காய்ந்திருக்க வேணும். அது அப்படியே அவர் செய்கிறார். இந்த பனி, இந்த தோல் பனினால் நிறைந்திருக்கணும், எல்லா இடமும் காய்ந்திருக்கணும் சொல்லி சொல்லும் பொழுது தேவன் தன்னை நிரூபிக்கும்படியாய், தன்னை உறுதிப்படுத்தும்படியாக அந்த ஒரு மனிதனுக்காக அவர் செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் அங்க ஒரு மனிதனை அழிக்க வேண்டும். நீங்க வாசிங்க அந்த வசனத்தை, அந்த யோவான் சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென். பாருங்க, பரலோகத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு ஒன்றை கொடுத்தால் ஒழிய ஒன்றையும் தானாய் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை பேசும் பொழுது, நான் எதை செய்தாலும் என்னுடைய பிதாவுடைய அனுமதியோட, பிதாவுடைய சொந்த விருப்பத்தோட, அவருடைய நோக்கத்தோட, இந்த மணி வேளையில அவர் எதை அனாதி காலமாய் சிந்தித்திருந்தாரோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி யோவான் 5:20 நாங்க வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். 19:20 நாங்க பார்க்கிறோம். அப்ப அது எப்பயுமே அவர் ஒரு கீழ்ப்படிதல், அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றதை அவர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஆமென். நீங்கள் அதே மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே ஒரு ஊழியக்காரனை அவர் தனக்கு கீழ்ப்படிந்து, தனக்கு அடங்கி இருந்து, தனக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக எப்பயுமே அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றார், நீ இருந்தா நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். அப்படி என்றால் அந்த ஊழியக்காரன் கொடுக்கிறதான ஜனத்தோட அந்த தேவன் தான் இருக்கிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளக்குதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ஊழியக்காரனோடும் அந்த ஜனத்தோடும் அந்த தேவன் தான் இருக்கிறவரை நாங்க பார்க்கிறோம். அதனால தான் நாங்க பார்க்கிறோம் என்ன சொன்னா, முதலாவது தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறார். தேவன் அந்த மனிதனோடு இருந்து அந்த காரியத்தை செய்யும்படியாக அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், அவனை பலப்படுத்துகிறார். அங்க என்ன நடக்கிறது? தேவன் அப்படி யோசுவாவுக்கு செய்துட்டு அடுத்த தக்கம் வரும் பொழுது அவங்க அந்த எரிகோவை கைப்பற்ற, அந்த ஆயியை கைப்பற்ற போகிற வேளையிலே அங்க என்ன நடக்குது? அவங்களுக்கு ஒரு தோல்வி வருகிறது. அங்கே ஒரு தோல்வி வருகிற வேளையில என்ன நடக்கிறது? உத்தமமான மனுஷர்கள் 36 பேர் அந்த யுத்தத்துல மாண்டு போறார். நல்ல பலசாலிகள், நல்ல வைராக்கியம் உள்ளவங்க, நல்ல யோசுவாவுக்கு தோளுக்கு தோல் நின்று வலது கரத்தை போல இருந்தவங்க, உண்மையான மனுஷர்கள் அங்கே இழந்து போனார்கள். இது யோசுவாவால தாங்கிக் கொள்ள முடியாம போச்சு. ஆண்டவரே, நீர் இதை தருவேன்னு சொன்னீரே, இப்படி கொடுப்பேன்னு சொன்னீரே, இப்படி நாங்க மாண்டு போனோம் என்று காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும் அவன் அழுது கொண்டு இருந்தான். இழுக்கிற தான் சொல்றார், ஆண்டு சொல்றார், அவன் அப்படியாக அழுது கொண்டு எழுந்து புருஷனை போல இடை கட்டி கொண்டு தைரியமாயிரு, நீ உன்னுடைய ஜனங்களை சோதித்துப்பார், நான் செய்ய வேணாம் என்று சொன்ன காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்ய, அந்த பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது அந்த காரியத்தை, எந்த பட்டணம் அது? ஆய்யா என்ன பிரதர்?
அந்த பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது அங்க இருக்கிற நீங்க ஒன்றையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தான், அங்கே ஒரு பலகீனமான மனிதன் இருந்தான், அங்கே ஒரு தவறான ஒரு மனிதன் இருந்தான். அங்கே அந்த மனிதனுக்குள்ளாக பிசாசானவன் நுழைந்து என்ன செய்யறான், முழு சபையுமே கரைப்படுத்துகிறதை நாங்க பார்க்கிறோம். முழு சபைக்குமே தோல்வி வருகிறதை நாங்க பார்க்கிறோம். முன்னுக்கு நின்று யுத்த வீரராக, யுத்த புருஷராக நின்று தேவ ஜனத்துக்காக ஜெயம் கொடுக்க, சத்துருக்களை தோற்கடிக்கக்கூடியதான அந்த மனிதர்கள் மறிக்க போறதுக்கு இங்கே ஒரு மனிதன் காரணமாக இருந்தார். அல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கிற வழியில தேவன் சொன்னார், நீ உன்னோட நான் கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் கூட இருப்பேன். அங்க சொன்ன தேவன் இங்கே தேவனை காண இல்லை. அல்லேலூயா. அப்ப அவருக்கு மிகவும் வேதனைப்பட்டு அழுகிற வழியில தான் தேவன் சொல்லுகிறார், இப்படியான ஒரு காரியம் உங்களுடைய சபைக்குள்ளே இருக்கிறது, இப்படியான ஒரு பலகீனமான பகுதி அங்க இருக்கிறது, நீ இப்ப அந்த ஆளை கண்டுபிடி. அப்ப இதெல்லாம் சொன்ன தேவனுக்கு ஆளை சொல்ல தெரியாதா? இதெல்லாம் சொல்ற குற்றம் இருக்கிறது, பாவிலோட்டு சால்வை இருக்கிறது, பொன் பாலங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிறது, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இந்த நபர் இத்தனை இருக்கிற நபர் வீட்டுல கூடாரத்துக்கு அடியில சாமா இருக்குன்னு சொல்லி இந்த காரியம் இருக்கு, ஒழித்து வைத்திருக்கான்னு சொல்லி தேவனுக்கு சொல்ல தெரியாதா? தேவன் சொல்ல இல்லை. நீங்கள் பிரயாசப்படுங்க, நீங்க தேடுங்க, நீங்க உங்களோட அறிக்கை செய்யுங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட காரியம் நீங்க எங்க தோல்வி விட்டீங்களோ, எங்க விழுந்தீங்களோ அங்க போய் உங்களை தேடுங்க, நீங்க அந்த நபரை கண்டுபிடிங்க, அங்க என்ன ஒழிச்சிருக்கிறன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. அப்ப என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, அங்க சீட்டு போட்டு 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 கடைசியா வர்ற நேரத்துல அவர் கோத்திரத்துல வருகிறது, பிறகு அங்கால குடும்பத்துல வருது, பிறகு அதுல குடும்பத்தின் தலைவனுக்கு வருது, பிறகு அந்த குடும்பத்துக்கு இன்னொரு ஆளுக்கு வரும் பொழுதுதான் அந்த நபர் வெளியிலே வருகிறதை பார்க்கிறோம். ஆமே, அந்த நபர் வெளியிலே வருகிற வழியில தான் அப்பொழுது யோசுவா சொல்றீங்க, வா மகனே, நீ எனக்கு அறிக்கை செய், நீ என்ன செய்தாய், நீ அறிக்கை செய். அப்பதான் அவன் சொல்றான், நான் இன்ன பிரகாரமாக நான் செய்தேன் என்று சொல்லி. ஆமே. அப்ப அங்கே மோசேக்கு தேவன் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, இப்படியே அக்கிரமத்தை உன் சபையிலிருந்து நீக்குவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்ட செய்யாத மனுஷனை சபையிலிருந்து நீக்கி போட்டு அவனை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அக்கிரமத்தை நீக்க முடியும். அப்பாவை கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அங்கே கல்லால் எறிந்து கொண்டு அந்த பெரிய குவியலாக வைத்தார். அப்ப யோசுவாவோட தேவன் இருந்தவராக இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்னு சொல்லி முகதாட்சியம் பார்த்து, பரவாயில்ல, அவர் நல்ல மனுஷன் தானே, எவ்வளவு காரியங்களை செய்தவன், இவ்வளவு காலம் எங்களோட எகிப்திலிருந்து வெளியில வந்தவன், இது மட்டும் எங்களோட கூட எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அந்த மனிதனை நாங்க இதுக்காக கல்லறிஞ்சு கொள்ள இயலாது, அதனால அவரை நாங்க விட்டுருவோம் அப்படி என்று சொல்லி அவர் விடையில. அவர் எவ்வளவு தேவையான ஆளா இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்தாலும், தனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருந்தாலும், எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு தசவா கொடுத்தாலும், அவர் மறிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த நபரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அது அந்த ஊழியக்காரன் செய்தே ஆக வேண்டும். அதனால தான் தேவன் சொல்றார், உன்னை முத்திர மோதிரமாக என் கையிலே நான் வைத்திருக்கிறேன் ஒரு ஊழியக்காரனை. அப்ப ஊழியக்காரன் என்ன செய்யறார், அவர் அந்த 7 நட்சத்திரங்களை எங்க ஏந்தி இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். 7 நட்சத்திரம் எங்க ஏந்தி இருக்கிறார்? அவருடைய வலது கரத்துல ஏந்திருக்கிறார். வெளிப்படத்துல 1 நாங்க வாசிக்கிறது தானே. அப்ப அந்த மனிதன் ஏன் வலது கரத்துல வைத்திருக்கிறார்னு சொல்லி சொன்னா, அவன் தேவனுடைய சிந்தையை அவன் வெளிப்படுத்துகிறான், தேவனுடைய அசைவை அவன் வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா அவருக்கு வச்சிருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, எரேமியா சொல்லுகிறார், நான் எனக்கு மிஞ்சின காரியத்துல நான் போறதில்லை, வீணான காரியங்களை நான் தலையிடுறேன், நானும் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் தேவனை பின்பற்ற வேண்டும். ஆமே. அந்த மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை நடத்த வேண்டும்? 78ஆம் சங்கீதம் 70, 71, 72 கீதாவளிய கத்தாட்ட. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவட ஆடுகளின் பின்னாக திரித்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மீட்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மைப்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆமென். උන්වහන්සේ සෝගේ මෙහෙකර ගාවේ තෝරාගෙන පැත්තකාරෙන් උගත්සේක උන්වහන්සේ කමන්ඩේ සෙනගුන් යාකොබ්සා සෝගේ පූර්වය ඊශ්‍රායෙල් පෝෂණය කරන පිරිස හිරිතට පැටලෙන අනුව යාමේ උගත්සේක මෙසේ ඔහු තමාගේ සිතේ සත්‍යතාවයෙන් ඔවුන් පෝෂණය කෙරෙන්න තමාගේ අත්දැකීම් සමර්ථකම ඔවුන්ට මඟ පෙන්වීම.
ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். தாவீதுக்கு இருந்த எவ்வளவு ஆடு இருந்தது? தாவீதுக்கு எவ்வளவு ஆடு இருந்தது? எவ்வளவு ஆடு இருந்திருக்கும்? வேதத்துல இருக்குது. எத்தனை ஆடு இல்ல. நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசம் விட்டு வந்தாய் என்று அவனுடைய சகோதரன் தாவீதை பார்த்து கேட்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அவன் அங்க அந்த சண்டைக்கு போற நேரத்துல அவன் கேட்கிறான், அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ எங்க விட்டு வந்தாய் என்று கேட்கிற. ஒரு கொஞ்சம் ஆடு தான் அவனுக்கு இருந்தது, நிறைய ஆடு, கொஞ்சம் ஆடு. ஆனா அவர் பாருங்க, அவர் நடத்துறார். அவரு என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய தாசனாய் யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாய் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையோடு மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை வழி நடத்தினான். இருதயத்தின் உண்மையோடு வழி நடத்தினான். அப்ப பாருங்க, பவுல் சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் எண்ணி. இதைத்தான் நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. ஒரு மேய்ப்பனை அவன் உண்மை உள்ளவனா உண்மை இல்லாதவனான்னு சொல்லி நீங்க எப்படி பார்க்க வேண்டும் சொன்னா, எபிரேயர் 13:7 வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். பாருங்க, சிங்கள தாத்துன அத்த எபிரே දෙවියන් වහන්සේ වචනේ ඔබලාට කියා දුන්නාම ඔබලාගේ ප්‍රධානයෙන් සීකරපල්ලා ඔවුන්ගේ හැසිරීමේ කෙලවර බලමින් ඔවුන්ගේ ඇදහිල්ල අනුව යන්නෝ ඔයාලා. ஆமென். நான் சில வசனங்களை சொல்றேன், எங்களுக்கு நேரம் காணாது வாசிக்கிறதுக்கு. ஆனா அந்த ஜனம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த உண்மை, ஒரு மனிதனிடத்துல உண்மை இருக்க வேண்டும். எந்த மனுஷனும் பொய்யனா இருக்கிறான், தேவனே சத்தியப்படுறா இருக்கிறார். உண்மை என்றது தேவண்ட சத்தியம், தேவண்ட வார்த்தை. அந்த வார்த்தையின் வெளிப்பாடுதான் தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? அந்த வெளிப்பாட்டுல அவன் வலதுபுறம் இடதுபுறம் அந்த ஊழியக்காரன் சாயக்கூடாது. ஆமென். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. முகதட்சணியத்துக்காக, அல்லாட்ட மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக, இல்லாட்டி இவங்க எனக்கு வேணும், இல்லாட்டி இவங்கள்ட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், சுய பொழிவு, சுய ஆதாயத்தை தேடும்படியாக அவன் எந்த இடத்துலையும் சாரக்கூடாது. தேவன் அப்படியான சூழ்நிலைகளை அவனுக்கு உண்டு பண்ணுவார். ஆமென். எசேக்கியா ராஜா அவன் என்ன செய்வான்னு பார்க்கறதுக்காக அவன்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் இன்னொரு ராஜ்யத்துக்கு காண்பித்து அவன் செய்யும்படியாக தேவன் சோதிக்கும்படியாக அவனை விட்டு விட்டார் என்று. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சரியா? ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று தேவனுடைய வார்த்தையை வாசி 22ஆம் அதிகாரத்தில் நாங்க வாசிக்கிறோம். அப்ப அங்க ஆபிரகாமை சோதித்தார் என்றால் ஆபிரகாமை தேவன் சோதிக்கல. பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வருதா? அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவர் சோதித்தார். விளங்குதா? அவனுக்குள்ள அப்ப அவன் இனி இருந்ததை விட அதிகமாக விசுவாசத்துல பலவீனம் இல்லாதவனாக, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனில விசுவாசமா இருந்தது. அப்ப எங்களோட விசுவாசம் தான் சோதிக்கப்படுது பாருங்க. அப்ப பாருங்க, ரைட். இப்ப என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அந்த உண்மை என்பது அந்த மனிதனுக்குள்ள இருக்கிறது. அப்ப அவன் எதற்காக அழைக்கப்பட்டாருன்னு சொல்லி சொன்னா, நாங்க பாக்குறோம் அங்க என்ன சொல்லப்படுகிறன்னு சொல்லி சொன்னா, அவன் பவுலை தேவன் அழைக்கிற வேளையில தேவனுடைய நாமத்துக்காக அவமானப்படும்படியாக அவனை அழைத்தார் என்றுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. என் நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவன் பாடுபட வேண்டும் என்று அந்த பாத்திரத்தை நான் தெரிந்து கொண்டேன் சொல்லி அங்க நாங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாங்க வாசிக்கிறோம். ஆனால் அவமானப்பட வேண்டும் என்றது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு காரியமா இருக்கு. அக்கிரமம் என்பது ஒரு ஊழியக்காரன் புசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏசி பஸ்ல போய்க்கல எங்களுக்கு சளி வந்துட்டா ஜன்னலை திறந்து நாங்க துப்ப முடியாது. துப்பேலுமா? துப்புனா அவன் பேசுவான். என்ன செய்யணும்? அதை விழுங்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது. அவன் அதை விழுங்கி ஆகணும். ஒரு சபையில இருக்கிற ஒரு ஆட்டுக்கு, அந்த ஆட்டுக்கு எங்க காயம் பட்டிருக்கு, அந்த ஆடு எங்க விலையினப்பட்டிருக்கு, அந்த ஆடு எங்க இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆட்டோடே படத்து, அந்த ஆட்டோடே வாழ்ந்து, அந்த ஆட்டுக்காக ஜீவனை கொடுத்து,
ஆமே, உண்மையான மேய்ப்பன் என்ன செய்ய தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஆட்டுக்காக ஜீவனை கொடுக்கிறது, அந்த ஆட்டின் மனம் அந்த மேய்ப்பன்ல அடிக்குமா. அப்ப அக்கிரமத்தை ஆசாரியன் புசிக்க வேண்டும். ஜனங்களுடைய பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் அவர் தனக்குள்ளாக வைத்து கர்த்தரிடத்துல எப்பொழுதும் வேண்டி கண்ணீர் விட்டு இரவும் பகலும் சொரிந்து போகத்தக்கதா, கண்ணீர் சொரிந்து போகத்தக்கதாய் அந்த ஊழியக்காரன் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும், நீங்கள் நன்றாய் சிந்திக்க வேண்டும். அந்த மனிதனுடைய நடக்கையை நீங்கள் கவனித்து அங்கே நீங்கள் அந்த மனிதனுக்காக எதை நீங்கள் கவனிக்க வேண்டாம். பவுல் சொல்றார், என்ன குறித்து ஒருவனுக்கு தெரியும். யார் அந்த ஒருவன்? நீங்க வாசிக்க வேண்டாம், அந்த எழுப்பி வாசிக்க வேண்டாம், நான் வசனத்தை சொல்லிட்டு போறேன். பாருங்க, 2ஆம் அதிகாரம் கொரிந்தியர் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொன்ன வசனத்தை உங்களுக்கு நான் தாரேன். என்னண்டா எழுதி வச்சு அந்த தொண்டை எங்கே விட்டுட்டேன். ரெண்டாம் அதிகாரத்துல நாங்க 2ஆம் வசனம் பார்த்து வாசிக்கிறோம். அந்த ஊழியக்காரன் என்னத்தை அவர் பேசுறாருன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யறது சொல்லி சொன்னா, ஒரு மேய்ப்பன் இன்னைக்கு சொல்ற, நான் சுவிசேஷன் இல்லை, நான் மேய்ப்பன் என்று சொல்லி சொல்றான். அல்லேலூயா, விளங்குதா? அப்படிப்பட்ட ஆக்கள் இந்த மெசேஜில் இருக்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் இப்ப கிட்ட சமீப காலத்திலே ஒருத்தர் சொல்றேன், நான் சுவிசேஷகன் இல்லை, நான் மேய்ப்பன். அப்ப மேய்ப்பன் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்துவை மாத்திரமே அவர் வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவரை தவிர வேற ஒன்றையும் அவர் செய்ய இயலாது. ஆனால் ஆரோனை நாங்க பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள என்ன செய்தான்னு சொல்லி சொன்னா, ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான்னு நாங்க பார்க்கிறோம். ஆமே, ஜனங்களுக்குள்ள அவன் உங்களை பின்பற்ற உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் இவன் தான், இந்த கன்று குட்டிட்டான்னு சொல்லி ஜனங்களுடைய சிந்தையை மாற்றி தேவனுடைய வார்த்தை, தேவனை புறக்கணிப்பது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது என்பது தேவனை புறக்கணிப்பது. அப்ப ஆரோன் அதை செய்தான். பவுல் சொல்றார், கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையுமே உங்களுக்குள்ள நான் அறியாதிருக்க மனதில்லைன்னு சொல்லிக்கணும். அப்ப யாரை குறிக்க அவரு நாங்க கொலோசியர் 1:28 பார்க்கிறோம், நாங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிவித்து அவரையே உங்களுக்குள்ள வெளிப்படும்படியாக தேவன் பாருங்க. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே அந்த ஊழியக்காரன் சொல்லும்படியாக அவர் கடமைப்பட்டவராயிருக்கிறார், அதுக்கென்று அழைக்கப்பட்டவராயிருக்கிறார். அந்த வார்த்தை என்ற நுகம் அந்த ஊழியக்காரனுடைய கழுத்துல இருக்கிறது. அந்த வார்த்தையின் நுகத்தை சபையார் ஜனங்கள் மேல இருக்கிறது அந்த நுகம். அதனால சொன்னார், என்னுடைய சுமை இலகுவா இருக்கிறது, என் நுகம் இலகுவா இருக்கிறது, என் சுமை மெதுவா இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை தான். ஆமே, அப்ப தேவனுடைய வார்த்தையை பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இழுக்கும் பொழுது சபையாரும் கூட அதுக்கு பின்பாக இழுக்கப்பட்டு போறவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, 28 வாசிக்கிறோம், எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினா நிறுத்தபடிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். யாரை அறிவிக்கிறோம்? அவரை அறிவிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒன்றையும் நான் அறியாதிருக்க மாட்டேன். இன்றைக்கு நாங்க பார்க்கிற வேளையில இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறேன்னு சொல்லி சொன்னா, ஜனங்கள் கூடுகிற வேளையில ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக, ஜனங்களை உயர்த்தும்படியாக, அல்லாட்டி அவரை புகழும்படியாக, அவர்கிட்ட எந்த ஒரு காரியங்கள் ஒரு ஒழுங்குமுறை இல்லாவிட்டாலும் அவரை கொண்டு வந்து சில காரியங்களை செய்யும்படியாக இன்றைக்கு மேய்ப்பன் என்றவர் எப்பொழுதுமே ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்த வேண்டியதா இருக்கிற தோட்டக்காரனுடைய வேலை என்ன செய்து சொன்னால், நான் சுத்தி எரு போடுகிறேன், அந்த கவரெல்லாத்தையும் வெட்டுகிறேன், இலைகள் கொடிகள் வீணான காரியங்களாத்தையும் விட்டு நான் தண்ணி ஊத்தி அதுக்கு எரு போட்டு இந்த வருஷம் இருக்கட்டு நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பரிந்து பேசுகிறதான ஒரு மேய்ப்பனாக, ஒரு ஊழியக்காரனாகத்தான் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வளரட்டும், நல்லா வளருது, நல்லா இடல் கொடுக்குது, நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் உரத்தை போடுகிறேன், பரவாயில்ல, பழம் இல்லாட்டி பரவாயில்லை, அது மரம் இருக்கட்டும் என்று சொல்லி தோட்டக்காரர், அதாவது தோட்டத்தை பார்க்கிறவன் சொல்லல எஜமானி. அல்லேலூயா, ஆண் வெட்டுவேன், நான் உரம் போடுவேன், நான் தண்ணி வாச்சுவேன், அவங்களை சீர்படுத்துவேன், சரியாக நிலைநிறுத்துவேன். ஆமே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு சொல்லி சொன்னார். நான் சொன்ன வந்த காரியம், தீமோத்தேயை பார்த்து அவர் சொல்றார், நான் யாரை பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் தீமோத்தேயிட்ட கேளுங்கன்னு சொல்லி.
ஏன்னா எந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சண்டை பண்ணக்கூடாதவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அவர்கள் ஒரே மனைவுடைய புருஷர்களாக இருக்க வேண்டும். அவர் கண்காணிப்பை விரும்புகிற தங்களுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அதிகமான காரியங்களை பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப தீமோத்தேயு பவுலுடைய வாழ்க்கையை அவர் நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசேயுடைய கரத்தை யோசுவா உயர்த்தி பிடித்து யுத்தத்துல ஜெயம் கொள்ளும்படியாக தோளுக்கு தோல் நின்றதான ஒரு மனிதரை தான் இந்த மனிதரை நீ அபிஷேகம் பண்ண என்று சொல்லி தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, உபதேசத்தை அங்கே அவர் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். யாருக்கு அதை ஒப்பு கொடுத்தாருடா? நாங்க பார்க்கிறோம் கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க. நீங்க அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் பாருங்க, நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 18ல இருந்து, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அங்கே தேவன் இருக்கிறார், நடுவிலே அங்க என்ன செய்யறது? ஆசாரியன். அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். தீர்க்கதரிசி இங்கால ஜனங்கள் இருக்கிறாங்க. ஜனங்கள் எப்பொழுதுமே தவறுகால், எப்பொழுதுமே வழிவிலகி போவாங்க. அதனால ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படியாக தேவன் என்ன செய்தார் சொல்லி சொன்னா, இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை, உபதேசத்தை, வார்த்தையை தேவன் அந்த ஊழியக்காரத்துல அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை நாங்க வாசிக்கல. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்கள் எண்ணாமல் கிறிஸ்துவுள் அவர்கள் தமக்கு ஒப்புரவாதின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறது, ஆனபடியினாலே தேவனார் எங்களை கொண்டு புத்தி சொல்றது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்றார். நீங்கள் தேவனோட ஒப்புரவாக வேண்டும் என்று. அதனால உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய செய்கையில, உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் மாதிரிகளா இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நீங்க தீமோத்தேயுவை கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் உங்களுக்கு, நான் யாரை பின்பற்றுகிறேன்னு சொல்லி அவன் சொல்லுவாருன்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு சபையின் அழகு எங்க இருக்குதா? ஆமென். எங்க இருக்குது? அவங்களுடைய குணாசீலம். அவங்களுடைய குணாசீலமானது தான் அந்த சபையின் அழகா இருக்கிறது. அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்களுடைய நடக்கைகள், அவங்க எப்படி வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க, எப்படி அவங்க போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படி அவங்க தெளிவுள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் மூலமா தான், அதான் சொல்லுவாங்க தானே, பானையில உள்ளதுதான் அகப்பையில வரும் என்று சொல்லி. அப்ப ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், அவன் கர்த்தரை பின்பற்றுவானா இருந்தால் உனக்கு விரோதமாய் அங்கே ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறேன்டா எப்படி? சண்டைக்கு வருவாங்களா? அப்படியான ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்து நிற்கிறதுன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம் தான் நடக்குது, மாம்சமான யுத்தம் கிடையாது. விளங்குதா? நீங்கள் தேவன் யோசுவாவுக்கு சொன்னது, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிறா, மோசேயின் நியாயப்பிரமாணம் உன்னை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்ப அவர் அப்படி சொல்ற நேரம் இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்யறது? அவர் 1ஆம் யாத்திரை, இந்த 3ஆம் யாத்திரையிலே தேவன் எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஒப்புரவாதின் ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப அவர் அந்த ஊழியத்தில் அவர் இருக்க வேலையில அங்கே என்ன சொல்லப்படுகிறேன்னு சொல்லி சொன்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் எல்லாருமே மறிக்க காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதான தன்மைகள், குணாசீலங்களால அவர்கள் மறிக்க கானானுக்குள்ள போக முடியாது. அப்ப பவுல் சொல்றார், அவங்க எல்லாருமே இழக்கப்பட்டு போனாங்க. அதனால தான் அவர் கொரிந்தியருக்கு வருகிற வழியில சபையை அவர் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். விளக்குதா? சபையை அவர் சீர்படுத்துகிறார். அப்ப சபையை சீர்படுத்துகிற வேளையில அவர் என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமா இருக்கிறதான எல்லா குளறுபடிகளை நீக்கி அவங்களை ஒரு சரியான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருகிறது நாங்க பாக்குறோம். அப்ப அவர் சபை ஒழுங்கை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, அவர் சபை ஒழுங்கை செய்யல. அவர் என்ன செய்யறாரு? வார்த்தையை பிரசங்கம் போது ஜனங்கள் எல்லாம் அதிகமாக வருகிற வேளையில, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணி என் சரீரத்தை புசிக்காதவருக்கு நித்திய ஜீவன் இல்லைன்றார். அப்ப அது வெளிப்பாடு தெரியாது, எல்லாரும் போயிட்டாங்க. பவுல் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அந்த ரத்தம் என்னது, என்ன சரீரம் என்னன்னு சொல்லி அவர் அங்க வெளிப்படுத்தி அந்த சபை ஒழுங்குகளை கொண்டு வர. இப்ப சபை ஒழுங்கு நாங்க அடுத்தபடியா நாங்க பாக்குற நேரம் தீர்க்கதரிசிக்குள்ளதான் அது இருக்கிறது. விளங்குதா சகோதரர்களே? தீர்க்கதரிசி தான் அந்த சபை ஒழுங்கு. இன்றைக்கு இந்த சபை ஒழுங்கை அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அது காலாவதி ஆயிட்டு, அது தேவையில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி
சுய பரிசுத்தத்துல சபை இருக்கிறது. சபைக்குள்ளே பெந்தகோஸ்தின் ஆவி இருக்கிறது. எப்படி பெந்தகோஸ்தின் ஆவி இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதா இருக்கு. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய விசுவாசத்தை தீமோத்தேயுட்ட கேளுங்க, நான் என்னத்தை பின்பற்ற, நான் எப்படி வாழ்றது தீமோத்தேயுட்ட கேளுங்கள். அப்ப ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் அந்த போதிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. சரியா நான் சொல்றது? ஆமென். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, எதிரி வருகிற வேளையிலே, யுத்தம் நடக்கிற வேளையிலே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வார்த்தையை கொண்டு அவங்க பெற்றுக்கொண்ட காரியத்தை கொடுத்து அவங்க அதை யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ஆமென். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க யுத்தம் பண்ற ரெண்டு நாயை குறித்து அவர் சொல்ற வேளையில ஒரு பெரிய நாயும் ஒரு சின்ன நாயும் சண்டை போட்டு கொண்டு இருந்ததா. ஆமென். அப்ப அவர் சொல்ற, இந்த சின்ன நாய் எப்படி அந்த பெரிய நாயை மேற்கொள்ளுது? சண்டை, அதாவது அந்த நாயை பார்த்தல, அந்த நாய் எப்படி சண்டையின் அளவு இல்லையா, அப்படித்தானே? சண்டையின் அளவு எப்படி சண்டை செய்துதான் இருக்கிறது. அதனால பழைய ஆக்களோட, பழைய ஊழியக்காரோட அல்லது பழைய ஆக்களோட நாம எப்படி பேசுறது, எப்படி தெரியுதுன்றது அல்ல, நாங்கள் எப்படி தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் அதை வச்சுதான் நாங்க யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். அப்ப ஆகவே நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கோ அல்லாட்டி ஜனம் இருக்கிறதுக்காக எதையாவது சொன்னால் ஜனம் எங்களை விட்டு போவார்களோ என்றதுக்காக காலாகாலமாக சுய பிரயோஜனத்துக்காக உபதேசங்களை மாத்தி கொண்டு ஜனங்களுக்குள்ள இருக்கிற வேளையில அப்படிப்பட்ட நபர்களோட நாம் ஒத்து போக முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் காரியத்தை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. நான் போன கிழமை உபவாச ஜெபத்துல கூட நாங்க ஒரு மனுஷனை குறித்து பேசுறேன். யார் அந்த மனிதன்டா? யோவாப்பை குறித்து நான் பேசியிருக்கேன். விளங்குதா? வாசிக்க தெரியுமா? ஆமா, யோவாப். அந்த யோவாப் வந்து அப்னேரை கொலை செய்ததான ஒரு மனிதன். சரியா? ஆனா யோவாப் வந்து தாவீதுக்காக நின்ற மனிதன். தாவீதுக்காக யுத்தம் செய்தான். தாவீது தவறு செய்கிற வேளையிலையும் தாவீதுக்காக போய் காரியங்களை மூடி மறைச்சு செய்துட்டான். அதே நேரத்துல தாவீதுக்கு விரோதமா வந்த வேளையில எல்லா காரியத்தையும் அவன் செய்தான். ஆனா சமாதான காலத்துல ரத்தம் சிந்தினவனா இருக்கிறான். விளங்குதா? இதுல நீங்க பார்க்கணும். இந்த வசனத்தை வாசிங்க. நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். என்னண்டா, இந்த தேவனுக்கு பிரியமா இருப்பதும் தேவனுக்கு சித்தமானதை செய்யறதுலையும் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக ஊழியம் செய்யறதுல ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? பைசலோ ரெண்டுலயும் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா, தாவீதை பார்த்த ஆண்டு சொல்றாரு, நீங்க ரெண்டாம் சாமியல், நீங்க 2ஆம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை, 1ஆம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. தேவன் சொல்றாருன்னு சொன்னா, தாவீதுக்கு, உன்னுடைய இருதயத்துல இருக்கிறத நான் கண்டேன். நீ தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறது சந்தோஷமான ஒரு காரியம். நீ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இருந்த காலத்துல வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்க எப்படிப்பட்ட வீட்டை எனக்கு கட்டுவீங்க. ஆனாலும் கூட இது என்னுடைய இருதயத்துல இருக்க எனக்கு சந்தோஷமான காரியம். நீ அதைப்படி செய்யன்னு சொல்லி இவன் சொல்லிட்டு போறான். தேவன் சொல்றார், அவன் ரத்தம் சிந்தின மனுஷன், அவன் ஆலயத்தை கட்ட முடியாது. அவன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? அவன் தன்னுடைய சொந்த தங்கத்தை அவன் சேர்த்து வச்சிருந்தான். தேவன் ஆலயத்தை கட்டுறதுக்காக எல்லாத்தையும் சவரித்து வைத்து, எல்லாத்தையும் சேர்த்து வைத்து, ஆமென், வடிவா கவனிங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தன்னுடைய தேவன் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த தங்கத்தை தேவ ஆலயத்தை கட்டும்படியாக கொடுத்துட்டு போனான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. அவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்ட முடியாது, உன் மகன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான். அப்படி அவர் சொல்லி போட்டு அவர் என்ன சொல்றார்? தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க சாலமோனுக்கு பின்னாக இருக்கிறவரை கவனி, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் அல்லேலூயா, அவர் இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டு வர்றதுக்கு தான் இவங்களை கொண்டு வந்தது. ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுக்காக பெரிய காரியத்தை தேவன் செய்கிறார். ஆனா பின்னுக்கு இருக்கிறது கிறிஸ்து தேவன். விளங்குதார்? அப்ப தாவீதுக்கு அதை செய்யல, நீ ரத்தத்தை சிந்திட்ட. சாலமோன்ட்ட பார்க்கும் பொழுது அவனும் தவறி போயிட்டான். ஆனா சாலமோன்ட்ட ராஜ்யம் அது ஒரு பொற்காலமா இருந்தது. அது 1000 வருஷ அரசாட்சிக்கு அடையாளமா இருக்கிறது. ஆனா பாருங்க, அந்த நேரத்தில் அவரே சொல்றார், கிறிஸ்துவை தான் அவர் காண்றார். அப்ப சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப சாலமோனும் தோத்து போனான், தாவீதும் தோத்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அப்ப யார் என்று சொல்லி சொன்னா, பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கொண்டார். அவருக்கு நான் பிரியமானதை எப்பொழுதும் செய்யறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று யோவான் 9ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். விளங்குதா? தேவன் உங்களோட இருக்கணும்னா நீங்க அவருக்கு பிரியமானதை நீங்க செய்ய வேண்டும். அல்ல, அப்பதான் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த யோவாப் வந்து தாவீதுக்கு அவ்வளவு நன்மையை செய்து, அதான் இன்றைக்கு இந்த ஊழியம் செய்யறவனையும் ஊழியம் செய்யாதவனையும் கடைசி நாள்லயே நான் காண்பிப்பேன், தெரிய பண்ணுவேன். கர்த்தருக்காக செய்யறவனை
அவர் தெரிய பண்ண வேண்டும். இதுலதான் நாங்க பார்த்து கொள்றது. பாருங்க, அவர் சொல்றாரு சொன்னா 5ஆம் வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆவதுல செரியாயின் குமாரனாய் யோவாப் இஸ்ரவேல் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தோரின் குமார் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாய். அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தினான். பாருங்க, சமாதான காலத்துல யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தினான். மணவாட்டி இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்திருப்பார்கள். ஆமேன். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்திருப்பார்கள். நாங்க ராஜ்யத்தை குறிச்சு பேசுறோம், ஸ்தாபனங்களை குறிச்சு பேசுறோம். ஆனா இந்த மெசேஜ்ல இருக்கிறவங்களை நாங்க பாக்குறது இல்லை. இந்த ஆவி இந்த நபர்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர். இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஆழமான காரியங்களை, செய்திய முத்திரைகளை ஜனங்களுக்குள்ள பேசி ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதை விட்டுட்டு ஒரு சிறிய பொருளுக்காக இன்றைக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனா, அவர் இவரா மனுஷகுமாரன் சொன்ன தேவதூஷணமா, இப்படியான காரியங்களை பேசுற நாங்கள் தேவனுடைய வார்த்தை, மனுஷகுமாராகிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வில்லியம் மரியாம் பிரணாமுக்கு கொண்டு ஒப்பிட வேண்டாம் தான் எங்களுடைய பொருளாக இருக்கிறது. அவரை அவராகவும் இவரை இவராகவும் காண்பிப்பதுதான் தேவனுடைய ஒரு ஊழியக்காரருடைய ஊழியமாக இருக்கிறது. அதுதான் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லேலூயா. எங்களுக்கு இதுல எந்த விதமான ஒரு யுத்தமும் கிடையாது. சமாதான காலத்திலே நீ இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்டவங்க தேவனுடைய சிந்தை என்னது, தேவனுடைய நோக்கம் என்னது, கிறிஸ்துவில் காணக்கூடாத இணைப்பு. எலேசர் அங்கே ரெபேக்காளை தேடி போய் கொண்டிருக்கிற வேளையில அந்த ரெபேக்காளுடைய குணாசீலத்தை இவன் என்ன செய்யறான், எலேசர் பார்த்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. நேரம் போய் கொண்டிருக்கேன். அப்ப பாருங்க, குணாசீலத்தை அவன் பார்த்தான். அப்ப பாருங்க, இன்றைக்கு மனவாட்டிக்குள்ள மன்னிக்கிறதும் அங்கே விட்டு கொடுக்கிறதும் அர்ப்பணிக்கிறதும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் நிச்சயமாக மனவாட்டியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கருத்துக்கள் வருகிற வேளையிலே நாங்கள் கருத்துக்களை மாற்றி கொண்டு போகலாம். ஆனால் உபதேசத்துல சமாதான காலத்திலே யுத்தத்தை நாம் செய்ய முடியாது. வார்த்தையை மாற்றி பேச முடியாது. தேவ வார்த்தையை கலப்பாய் பேச முடியாது. ஏனென்றா அந்த மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய வாயிலிருந்து இந்த வெளிப்பாடு பிரியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாடு எப்படி சொல்லப்பட்டதோ, அந்த சபை அதை பெற்றிருக்கிறதோ, அந்த ஊழியக்காரன் எப்படி பேசுறோ, அந்த ஜனங்கள் அப்படி பேச வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அந்த உணர்வு, அந்த ஆவி அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எந்த ஒரு யுத்தம் வந்தாலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அதனால தான் நாங்க பாக்குறோம்னு சொன்னா, இந்த செரியாயின் குமாரனை, இந்த யோவாப் இவனோட இருந்தவனா தான் இருக்கிறான். பாருங்க, இன்றைக்கு சில விஷயங்கள் நடக்கிற வேளையில ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நபர்களை சபையாரை தூண்டி விட்டு அந்த சபையாரை தவறான காரியம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள இவங்க அந்த ஆவியை போட்டு அந்த சபையாரே இன்னொரு சபையாருக்கு, மனவாட்டி சரீரமாகிய சபைக்கு அவங்களுக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி கொள்ளக்கூடியதாக காரியங்களை போடுறான். ஒரு செத்தை முழு தைலத்தையும் நாரப்பட்டுமாக இருக்கிறது. ஒரு ஊழியர், அதாவது ஒரு சபைக்கு விரோதமா ஒரு காரியம் வருமா இருந்தா, உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க இல்லாட்டி உங்களை பற்றி இப்படி சொல்றாங்க, ஊழியக்கார முழு சபையை திரட்டி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி உடனே மாம்சத்துல யுத்தத்துக்கு போறதுக்கு அங்க ஊழியக்காரன் அதை செய்ய முடியாது. பாருங்க. ஆமே, விளங்குதா உங்களுக்கு? மாம்சத்துல யுத்தம், ஆவியில வார்த்தையின் பட்டயத்தை எடுத்து நாங்க யுத்தம் பண்ண வேண்டியதா. நாங்கள் எந்த இடத்துல தவறி இருக்கோம், எங்களோட உபதேசம் எங்க தவறி இருக்கிறது, நாங்கள் எங்கே விழுந்து போயிருக்கிறோம், நீங்க அதை சொல்லுங்க. அதுல காரியம் இருந்தா நாங்க அதை ஒத்துக்கொள்ளுகிறோம். அதுக்கு நாங்க வார்த்தைக்கு சலண்டர், நாங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆனால் மாறுபாடானவர்களை பேசுவீங்களா, நாங்க யுத்தத்துக்கு ரெடியா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அதைத்தான் பாருங்க, அவர் சொல்றாரு, தாவீது சொல்றார், நீ இந்த யோவாப்பை மறக்க வேண்டாம், அவன் இதை செய்துட்டான். இப்படிப்பட்ட ஆட்களை இனங்கண்டு நாங்க மறக்க கூடாதுன்னு சொல்ற. விளங்குதா? யாரையும் நாங்கள் காரியம் இல்லை, அந்த மனுஷர்களை அந்த மனிதருக்குள்ள இருக்கிறதான செயல், அவங்களுடைய ஆவிதான் அந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இதை நீங்க மறக்க கூடாது. யார் மறக்க மாட்டேன்னு சொன்னது? தேவன் தான் சொல்றார். அமலேக்கியர் எனக்கு விரோதமாய் செய்த காரியத்தை நான் மறக்க மாட்டேன். ஆமென். நீ அவளை முற்றுமாக நீ அழிக்க வர வேண்டும். ஆனா சவுல் அதை செய்யல, அதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டான். ஆமென். விளங்குதா? அவன் தள்ளப்பட்டு போயிட்டான். அதனால அவனை தள்ளி அவர் தாவீதை ஏற்படுத்தினார். அப்ப பாருங்க, இந்த மனவாட்டிக்குள்ள இந்த காரியம் இருக்கக்கூடாது. தாவீது நாபாலை கொல்ல போற வேளையில அபிகாயில் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, நீங்க இப்படி செய்யாதீங்க, அவன் ஒரு செத்த நாய், நீங்க அவனை கொல்ல போறீங்கன்னு சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அவனை அனுப்புகிறதை நாங்க பார்க்கிறோம்.
ஆமே. ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஜனங்களை அங்கே பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சபையில ஒரு நபர் எழுப்பி ஆபாசமா ஒரு காரியத்தை செய்தால், இது அப்படி அல்ல பிரதர், இதை நீங்க தவறா புரிஞ்சிருக்கிறீங்களோ, இப்படி இருக்குமா எங்களுக்கு தெரியாது, நாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து நாங்க ஜெபம் பண்ணி அவங்களோட பேசி நாங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு இதுக்கு பிற்பாடு ஒரு முடிவு எடுப்போம், அதுக்கு பிற்பாடு யுத்தத்துக்கு போவோம்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அங்க ஒரு ஆள் சொல்லிட்டா பின்னால இருந்து ஊதி 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 அதை பெருசாக்கி அவங்களோட தவறான நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் குற்றப்படுத்தக்கூடியதான அந்த செத்த ஈந்த ஆவி எல்லாருக்குள்ளேயும் காணப்படுகிறதா இருக்கு. இதை குறித்து தான் நாங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விளங்குதா? அதாவது சகோதரர் தானே, நாங்க அவங்கள மன்னித்து போவோம் அப்படி என்று போறது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அது கருத்துல, ஆனால் ஊழியத்துக்கு செய்திக்கு வர்றதை மன்னிச்சு போகவே முடியும், மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்றார். தாவி சொல்றார், நீ மறக்க வேணாம். சீமேய் வர்ற வேளையில அவர் சொல்றாரு, நீ அவனை ஒன்றும் செய்யாத, அவனை நான் அவன் கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்னை தூசிக்க முடியாது, ஒன்றும் செய்யாதன்னு சொல்றார். ஆனா அவன் அங்க யோர்தானுக்கு அங்கால போயிட்டு வாரான், அவன் செய்தது, அவன் என்ன செய்த தீங்கே நீ மறக்காதன்னு சொல்லி சாலமோனுக்கு சொல்ற இந்த 2ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றார் பாரு. ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா ஒரு காரியம் வருகிற வேளையில நாங்கள் நிச்சயமாக அதுக்கு எதிர்த்து தான் நிற்க. அது எவ்வளவோ நல்ல மனுஷனா இருந்தாலும், எவ்வளவோ நன்மை செய்தாலும், எவ்வளவு ஒரு காரியமா இருந்தாலும் நாங்க விட்டு பிரிஞ்சுதான் ஆக வேண்டியதான ஒரு சூழ்நிலையா இருக்கு. விளங்குதா? ஆமேன். அதுதான் இருக்கிற காரியம். அப்ப அந்த காரியங்களை தான் நிச்சயமாக இந்த நாட்களில் நாங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரன், ஒரு மேய்ப்பன், நானும் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்ன உண்மை உள்ளோண்டு எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால உத்தமனுக்கு கர்த்தர் துணை, எனக்கு முன்பாக உத்தமனாய் நட, நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். ஏன்னு சொன்னா உத்தமனா நடக்கிற வழியில தேவன் தான் கொடுக்கிறார். நாங்க போய் தேட வேண்டிய நாங்க போய் பிரயாசம், தேவன் தான் அதை செய்யணும். அதனால கர்த்தர் தாமே உங்களுடைய ஆவியை, உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகத்தை இன்னும் வளர செய்யவும், உங்களுடைய சிந்தையை மாற்றி நீங்கள் இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு வீசை ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசத்துக்காக, வார்த்தைக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி தேவண்ட வார்த்தை சொல்லுது. ஆமே. அதனால நான் சுணங்கிதான் நான் போவேன், பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை, டைம் பிரச்சனை இல்லை. அருமையான சகோதரங்க இடத்துல வருவார், வந்து சில காரியங்களை எங்கள் மத்தியில நிச்சயமாக பேசுவார். அவருடைய டைமை நான் எடுத்துட்டேனோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களை நடத்தினவர்களை நன்றாய் சிந்தித்துப்பார். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்படும். வழங்குதா? நீங்க யாரை பார்க்க வேண்டும், யாரை பார்க்க கூடாதுன்னு வேதம் எங்களுக்கு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.